பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. விசுவாசியா இருந்துக்கிட்டு நம்ம ஆவியின்படி நடவாமல் அல்லது அவருக்கு பிரியமானதை செய்யாமல் நமக்கு பிரியமானதை நம்முடைய ஆசை இச்சனைகள் படி செய்து விரும்பினதை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால் துக்கப்படுத்துகிறோம். ஆவியானவர் ஒன்று சொல்றாரு, நடத்துறாரு. மாம்சம் இன்னொரு பக்கம் இப்படி செய்யுது, இந்த வழியில் போன்னுது, இது நல்லது என்று, இது ரொம்ப ஜாலியாக இருக்கும், இது ரொம்ப நல்லா இருக்கும், இப்படி பண்ண என்னதான் மாம்சம். ஆவியானவர் இல்லை அப்படி பண்ணாது, இப்படி போன்றாரு. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக வேலை செய்கிறது. ஒரு நாளும் நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, பிசாசும் நம்மளை ஆள நினைக்கிறான், அதை எதிர்க்கணும். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி உலகம் நம்மளை கவர்ந்து இழுக்க பார்க்குது. அதுவும் நம்மளை இதை செய்ய அதை செய்யின்னு சொல்லுது. நம்முடைய ஆசைகளின்படியும் செய்யக்கூடாது, பிசாசானவன் நடத்துகிறபடியும் செய்யக்கூடாது. உலகம் எதை நல்லதுன்னு சொல்லுதோ அதையும் செய்யக்கூடாது. ஆவியானவரோடு ஒத்து போகிற காரியங்கள், ஆவியானவர் விரும்புகிற காரியங்கள் அதை மட்டும் தான் செய்யணும்.